கோயில்களில் கடவுளுக்கு அணிவிக்கப்படும் தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற ஆபரணங்கள் அதன் வளாகத்தில் உள்ள தனி அறைகள், சுரங்கங்கள் அல்லது பாதாள அறைகளில் பாதுகாக்கப்படுவது வழக்கம். அத்தகைய பொக்கிஷங்களை பாம்புகள் பாதுகாக்கின்றன என்ற நம்பிக்கை இந்து மற்றும் பௌத்த மத பக்தர்கள் இடையே அதிகம் உண்டு. உலகின் மிக பெரிய செல்வ செழிப்பான கோயில் என்று அழைக்கப்படும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலும் இதற்கு விதிவிலக்கல்ல. பத்மநாப சுவாமி கோயிலுக்கு சொந்தமான ஆபரணங்கள் அனைத்தும் அங்குள்ள 6 அறைகளில் பாதுகாக்கப்படுவதாக பக்தர்கள் கருதினர். எனவே அவற்றை திறந்து பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்றது. அதன் அடிப்படையில் பி அறையை தவிர மற்ற அறைகள் அனைத்தும் திறந்து சோதிக்கப்பட்டது. அப்போது அதில் 1,00,000 கோடி மதிப்புள்ள தங்கம், வைரம், வைடூரியம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றில் தங்கத்தால் ஆன மகாவிஷ்ணு சிலையும் அடங்கும். 5 அறைகள் திறக்கப்பட்ட போதிலும் 6வதான பி அறை இன்னும் திறக்கப்படவில்லை. அதன் உள்ளே இருக்கும் பொக்கிஷங்களை பாம்புகள் பாதுகாப்பதாகவும் அந்த அறையை திறந்தால் மிக பெரிய ஆபத்து நேரிடும் என்ற நம்பிக்கையே இதற்கு காரணம். அந்த பி அறையானது இரும்பு, மரம் மற்றும் கருங்கல்லால் ஆன 3 தனித்தனி கதவுகளை கொண்டது. அவற்றில் கருங்கல் கதவில் பாம்பு உருவம் செதுக்கப்பட்டு உள்ளது. கற்பகிரகம் அருகில் உள்ள அந்த அறை குறித்த மர்மம் இன்னும் நீடிக்கிறது. அந்த அறையில் உள்ள பொக்கிஷங்களை கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் பாதுகாப்பதாக காணப்படும் பீதி இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இதே போலத்தான் பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிஷ அறை திறப்பின் போதும் பாம்புகள் பாதுகாப்பதாக தகவல் பரப்பப்பட்டது. இதையடுத்து பாம்பு பிடிப்பாளர்கள் மற்றும் சிறப்பு மருத்துவர்கள் துணையுடன் பொக்கிஷ அறை ஞாயிறன்று திறக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவின் கடலோர மாவட்டமான பூரியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயில் 12ஆம் நூற்றாண்டில் முழுமை பெற்ற கோயிலாகும். அந்த கோயிலுக்கு மன்னர்கள் மற்றும் பக்தர்கள் விலை உயர்ந்த தங்கம், வைரம், வைடூரியம் போன்றவற்றை தானமாக கொடுத்து உள்ளனர். இவை அனைத்தும் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள ரத்ன பண்டார் என்ற பொக்கிஷ அறையில் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த அறை 1978ஆம் ஆண்டு மே 13க்கும் ஜூலை 23ஆம் தேதிக்கும் இடையில் திறக்கப்பட்டது. அதன் பிறகு 1985ஆம் ஆண்டில் ஒருமுறை இந்திய தொல்லியல் துறையால் திறக்கப்பட்டது. அந்த அறையில் எவ்வளவு நகைகள் உள்ளன என்பது குறித்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஒடிசா சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அப்போதைய சட்ட அமைச்சர் பிரதாப் ஜெனா 1978இல் கணக்கெடுத்த போது 12,831 பரி தங்க நகைகளும் 22,153 பரி வெள்ளி பாத்திரங்களும் இருப்பதாக பதிலளித்தார். ஒரு பரி என்பது 11.66 கிராமை குறிக்கும். ஆகவே சுமார் 150 கிலோ தங்க நகைகளும் 258 கிலோ வெள்ளி பாத்திரங்களும் இருப்பதாக கணக்கிடப்பட்டு இருக்கிறது. இதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில் பொக்கிஷ அறையை திறக்க 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் சாவி கிடைக்கவில்லை என்பதால் அறை திறக்கப்படவில்லை. பூரி மாவட்ட ஆட்சியர் தான் உள்ளறையின் சாவியை வைத்திருக்க வேண்டும். ஆனால் சாவி மாயமான விவகாரம் ஒடிசா அரசியலில் சர்ச்சையை கிளப்பியது. சாவி காணாமல் போன விவகாரம் குறித்து நீதித்துறை விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் ரத்ன பண்டார் உள் அறையின் மாற்று சாவி என எழுதப்பட்ட ஒரு உரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் ஆவண காப்பகத்தில் கிடைத்ததாக ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். இருந்த போதும் நீதித்துறை விசாரணை தொடர்ந்து நீடித்தது. பொக்கிஷ அறையை திறந்து உள்ளே ஆபரணங்களை கணக்கிட வேண்டும் என கோரிக்கை வலுத்தது. 2024ஆம் ஆண்டின் ரத யாத்திரையின் போது ரத்ன பண்டாரை திறக்கலாம் என மாநில அரசுக்கு ஜெகநாதர் கோயிலின் நிர்வாக கமிட்டி பரிந்துரைத்தது. இதற்கு பிறகு தொடரப்பட்ட ஒரு பொதுநல வழக்கை விசாரித்த ஒடிசா உயர்நீதிமன்றம் மாநில அரசு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து ரத்ன பண்டாரில் உள்ள பொருட்களை கணக்கெடுக்க உத்தரவிட்டது. அதன்படி உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அரிஜித் பசயத் தலைமையில் 12 உறுப்பினர்களை கொண்ட கமிட்டி ஒன்றை ஒடிசா அரசு அமைத்தது. ஜூலை 14ஆம் தேதி பொக்கிஷ அறையை திறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதற்கிடையில் பொக்கிஷ அறை குறித்து பல்வேறு வதந்திகள் உலாவின.
கடவுளுக்கான ஆபரணங்களை கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் பாதுகாப்பதாக கூறப்பட்டது. இதையடுத்து பாம்பு பிடிப்பவர்களும் வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தனர். திட்டமிட்டபடி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பூரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷ அறை திறக்கப்பட்டது. அதன் உள்ளே பெட்டகங்களில் பாதுகாக்கப்படும் தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற ஆபரணங்களை கணக்கெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. பொக்கிஷ அறைக்குள் அதற்கென நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களும் மதிப்பீட்டாளர்களும் சென்றபோது அங்கு பாம்புகள் எதுவும் இருந்தனவா என்பது குறித்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. பொதுவாகவே கோயிலுக்கு சொந்தமான விலை மதிப்பற்ற நகைகள் கொள்ளை போகாமல் தடுக்கவும், எதிரிகளிடம் இருந்து பாதுகாக்கவும் அவற்றை பாம்புகள் பாதுகாப்பதாக கட்டுக்கதைகள் புனையப்படுவது உண்டு. அதுவே பத்மநாத சுவாமி கோயிலை தொடர்ந்து தற்போது பூரி ஜெகநாதர் கோயிலிலும் எதிரொலித்திருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. எனவேதான் பாம்பு என்றால் படையும் நடங்கும் என்ற பழமொழி நடைமுறைக்கு வந்ததோ என்னவோ. இப்படிக்கு ராம செல்வராஜ்.